5th கொஸ்டின், அதாவது 5th சப்டிவிஷன். காஸ் இன்வர்ஸ் ஆஃப் காஸ் 7π/6. இப்போ 7π/6 எதுல இருப்பான் அப்படின்னு நமக்கு தெரிஞ்சிருக்கணும். முதல்ல காஸ் இன்வர்ஸோட ரேஞ்ச் வந்து பார்த்தீங்கன்னா 0 to πக்குள்ள தான் இருப்பான். இது காஸ் இன்வர்ஸோட ரேஞ்ச். ஓகேவா? அதுக்குள்ள இருந்தானா ரொம்ப ஈஸி. நீங்க ஸ்ட்ரெயிட்டா இவனையும் கேன்சல் பண்ணிட்டு ஸ்ட்ரெயிட்டா போட்டு போயிடலாம். அப்படி இல்லாத பட்சத்துல தான் நீங்க வந்து என்ன பண்ணுவீங்க, ஆல் சில்வர் டீ கப்ஸ்ல நீங்க போய் நிப்பீங்க. ஓகேவா? இப்போ நான் 7 × 180/6 போட்டு பார்க்குறேன். போடச்சுல எனக்கு வந்து இது 16 ஆர் இது 30A. ஓகேவா? இப்போ 30 × 7 210. அதாவது 210 வந்து எதுல இருப்பான்? 0 to πக்குள்ள இருக்க மாட்டான். அதுக்கு வெளியே, அதாவது 3rd குவாட்ரண்ட்ல வந்து நிப்பான். இந்த இடத்துல வந்து நிப்பான். ஸோ அதனால இவன் வந்து நம்ம வேற ஏதாவது பண்ணி தான் வந்து உள்ள கொண்டு வரணும். அப்ப நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னு யோசிக்கும்போது, இப்போ இந்த வேல்யூ வந்து நான் எப்படி எடுப்பேன்? ஆல் சில்வர் டீ கப்ஸ் எப்படி யூஸ் ஆகுதுன்னு இப்ப சொல்றேன். சரிங்களா? இப்போ காஸ் இன்வர்ஸ் காஸ் ஆஃப் என்ன பண்ணனா, இவன் வந்து இந்த ரேஞ்சுக்குள்ள வருவான் அப்படின்னு நான் பார்ப்பேன். ஸோ அதனால நான் என்ன பண்றேன், இப்போ கீழ வந்து என்ன பொறுத்தவரைக்கும் இங்க வந்துட்டான். அதாவது 3rd குவாட்ரண்ட் கிட்ட வந்துட்டான். அப்போ 3rd குவாட்ரண்ட்ட தாண்டி வந்துட்டான். அதாவது 2nd குவாட்ரண்ட் தாண்டி 3rd குவாட்ரண்ட்க்கு வந்துட்டான். ஸோ அதனால நான் என்ன பண்ணுவேன், இதுக்கு நியர்பையா எக்ஸ் ஆக்ஸஸ்ல லை ஆகுற மாரி நான் எடுத்துப்பேன். அதுதான் என்னோட கன்வீனியன்ஸ். ஒரு சில பேர்லாம் இங்க 5/2லயே எடுத்து அதில மைனஸ் பண்ணி அ அப்படியும் கொண்டு வருவாங்க. அத மாத்தி, இத மாத்தி, அது தேவையில்லாத செயல். ரொம்ப ஈஸியா கொண்டு வரலாம். எப்படின்னா, இங்க பையோட வேல்யூ இருக்கா? அதே நெக்ஸ்ட் ஆக்ஸஸ் எக்ஸ் ஆக்ஸஸ் எங்க வருவான்? இங்க தான் வருவான். அது என்னவா இருப்பான்? 2π இருப்பான். ஸோ அதனால என்ன பண்றேன், 2π மைனஸ் 5π/6. இந்த 5π/6 நான் இங்க மல்டிப்ளை பண்ணா உங்களுக்கு கிடைக்க போறது 7π/6ன்னு உங்களுக்கு கிடைச்சுரும். ஸோ அதனால நான் என்னவா எடுத்துப்பேன்னா, இப்ப என்னோட காசோட வேல்யூ வந்து காஸ் இன்வெர்ஸ் ஆஃப் காஸ் 5π/6ன்னு எடுத்துப்பேன். ஸோ இப்படி எடுத்துப்பேன். இது வந்து இப்போ வந்து இந்த 5π/6 வந்து 5π/6 வந்து பிலாங்ஸ் டூ 0 to πக்குள்ள இருக்கானான்னு பார்ப்பேன். சரிங்களா? அப்படி பார்க்கணும்னா என்ன பண்ணுவோம்? 5 × 180/6. இது 1s ஆர் இது 30A. 30 × 5 150. 150 வந்து எதுல இருக்கு? 2nd குவாட்ரண்ட்ல வந்துருவான். ஓகேவா? 2nd குவாட்ரண்ட்ல இந்த இடத்துல வந்துருவான். ஸோ அதனால இட்ஸ் பிலாங்ஸ் டூ. ஸோ அதனால என்ன பண்றேன், இப்போ காசு வந்து அதனால அந்த இட்ஸ் பிலாங்ஸ் டூ 0 to πக்குள்ள இருக்கிறதுனால, இப்போ நான் கேன்சல் பண்ணுவேன். கேன்சல் பண்ணிட்டு 5π/6 தான் உங்களோட ஃபைனல் அவுட்புட். அதான் 150°. ஓகேவா? அதுதான் உங்களோட ஆன்சரு. சரி, நெக்ஸ்ட் கொஸ்டின் போலாமா? இப்போ 7th பார்க்கலாமா? சைன் இன்வர்ஸ் ஆஃப் சைன் -600°. ஓகே. இப்போ இதுவரைக்கும் பார்த்தோன்னா, அத வந்து